வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி நள்ளிரவுல கல்கட்டால இருக்கக்கூடிய ஆர்ஜிக்கர் மருத்துவமனை மற்றும் கல்லூரியில ஒரு 31 வயது மதிக்கத்தக்க ஒரு மருத்துவர் பிஜி ஸ்டூடண்ட் அவங்க. அவங்க கொடூரமான முறையில கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டார். அந்த செய்தி உலகமெங்கும் பெரிய ஒரு பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஏன் இந்தியாவ தாண்டி உலகமெங்கும்னா, இந்தியாவை உலக நாடுகள் ரொம்ப உற்று பார்க்குறாங்க. இங்க என்னென்ன சம்பவம் நடக்குதோ, அங்க செய்தித்தாள்ல எப்படி நம்ம இங்க வெளிநாட்டு செய்திகள் பார்க்குறோமோ, அது மாரி செய்திகள அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. இது ரொம்ப மோசமான ஒரு முறையில நடந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான ஒரு பெரிய தாக்குதலா தான் பார்க்கப்பட்டுச்சு. அப்படி அந்த மருத்துவ மாணவி படுகொலை செய்யப்பட்ட பிறகு, கற்பழித்து படுகொலை செய்யப்பட்ட பிறகு, எல்லா பக்கத்துலருந்தும் எதிர்ப்புகள் வந்துச்சு. குறிப்பாக ஜூனியர் டாக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல சீனியர் டாக்டர்ஸா இருக்கட்டும், இந்த ஐஎம்ஏ என்று சொல்லக்கூடிய இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஜூனியர் பிரிவு ஒண்ணு இருக்கு, சீனியர் பிரிவுன்னு இருக்கு. இந்த 2 தரப்பும் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்களையும், போராட்டங்களையும் அறிவித்திருந்தாங்க. அந்த சைட்ல வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பல்வேறு குரல்கள் எழுப்பப்பட்டுச்சு. ஒரு கட்டத்தில மம்தா பானர்ஜி என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெண்களுக்கு எதிராக அநீதிகள் நடக்கிறத நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம்ன்னு அவங்க ஒரு பேரணி கல்கட்டா அதாவது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் அந்த மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவத்திற்காக நடைப்பயணம் போய் நீதி கேட்டு ஒரு நடைப்பயணம் போனாங்கன்றது கல்கட்டாவில் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்கிறாங்க அங்கே கல்கட்டா உயர்நீதிமன்றம். அதற்கு பிறகு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதில் ஏதோ லேக் ஏற்படுற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அந்த கல்லூரியுடைய பிரின்சிபல் கோஷ் பிரதீப் கோஷோ சந்தீப் கோஷ் அப்படின்ற ஒரு கேரக்டரு. அவரை என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் மீது சந்தேகம் எழுப்பப்படுகிறது. அவர் இந்த டைமுக்கு எதுக்கு அங்கே போகணும் செமினார் ஹாலுக்கு, 3 ஃப்ளோரில் இருக்க செமினார் ஹாலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸாக ஒரு சில விஷயங்கள் சொன்னதாக பல்வேறு கருத்துக்கள் பிரின்சிபல் மேலே எதிர்கருத்துக்கள் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஏற்கனவே அவர் இந்த கல்லூரியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இல்லை மாற்றம் செய்யப்பட்டு திடீர்னு உடனே திருப்பி அங்கே வந்தார். அவர் பொலிட்டிக்கலி பயங்கர சவுண்டான ஆள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டுச்சு. இந்த கல்லூரி வளாகத்து இந்த மருத்துவமனைக்குள்ளே நிறைய முறைகேடுகள் இந்த இதெல்லாம் மருத்துவ உபகரணங்கள் வாங்கினதில் முறைகேடுகள் நடந்துச்சு. அதை இந்த இறந்து போன மாணவி அதை கண்டுபிடிச்சு வச்சுருந்ததாக அப்படியும் ஒரு தகவல் போச்சு. அதே நேரத்தில் ஒரு சைடில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 3வது தளத்தில் ஒரு பக்கம் கட்டுமானம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சைடு வழியாக வேறு சிலரும் சேர்ந்து இந்த மருத்துவ மாணவியை அந்த டாக்டரை ரேப் பண்ணி படுகொலை செய்திருப்பார்களோ அப்படின்ற பல்வேறு கோணங்களில் விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்போ சிறப்பு புலனாய்வு குழு விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருக்க அந்த லோக்கல் அசிஸ்டன்ட் கமிஷனர், அப்புறம் அந்த கேம்பஸில் இருந்த இன்ஸ்பெக்டர், அந்த அந்த கேம்பஸுக்கு ஆர்ஜிகர் மருத்துவமனை கல்லூரி கேம்பஸுக்கு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், ஒரு 7, 8 போலீஸு, 2 எஸ்ஐ, ஒரு இன்ஸ்பெக்டர்ன்ற மாதிரி இருந்தாங்க. அவங்க கூட பயணித்த ஒரு போலீஸ் ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்ற ஒரு கேரக்டர் தான் இந்த சஞ்சய் ராய் அப்படின்ற ஒரு அவர் தான் இந்த சம்பவத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி அவருக்கு முதல்ல கைது செய்யப்பட்டு நம்ம பார்த்துருப்போம். சும்மா பஸ்ஸில் போகும்போது பிட் பாக்கெட் அடிக்கிறவங்களாம் அடித்து பல்லுகள்லாம் உடச்சி கூப்பிட்டு போவாங்க. ஆனால் ஒரு பெண் கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கும் போது அவனை அப்படியே ஜாலியாக கூப்பிட்டு போகும்போது எல்லாருக்கும் அப்படியே ரத்தம் கொதித்தது. அது மாதிரி கொதித்ததில் நானும் ஒரு ஆள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் வழக்கறிஞர், ஒரு பக்கம் மருத்துவர், ஒரு பக்கம் கல்லூரி மாணவர் இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் தொடர்ந்து வெடிக்க ஆரம்பித்தோன்னே உச்சநீதிமன்றத்தில் நம்முடைய அப்போதைய நீதியரசர் சந்திரசூட் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, சூமோட்டோவை இந்த வழக்கை எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறாரு. அப்போ எடுக்கும்போது வெஸ்ட் பெங்காலுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம கபில் சிபல் அவர்கள் அப்பியர் ஆகிறார் வெஸ்ட் பெங்காலுக்காக. அவர் பல்வேறு விஷயங்களை சொன்னார். இருந்தாலும் எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நீங்கள் டைம் லேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை அவங்க கேட்குறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட இறந்து போன படுகொலை செய்யப்பட்ட அந்த மாணவியுடைய தந்தையை அந்த பெண்ணுடைய சடலத்தை பார்ப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. காலதாமதமாக தான் அவர் பார்க்க முடிஞ்சுச்சு. இப்படி பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றலாகி போகிறது. சிபிஐக்கு மாற்றலாகி போனோன்னே சஞ்சய் ராய் ஏற்கனவே கைது செய்யப்பட்டார். அடுத்த நாளே அவர் கைது செய்யப்பட்டுறாரு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் வச்சு அந்த ஹெட்செட்டெல்லாம் வச்சு சஞ்சய் ராயை கைது பண்ணிடுறாங்க. கைது செய்த பிறகு அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸாக இருக்கிறதுனால அந்த மருத்துவமனைக்குள்ளே போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டான்னா, அதை மிஸ்யூஸ் பண்ணி இது மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டான். பட் ஆனால் அந்த பெண் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறத பார்க்கும்பொழுது இதை பல்வேறு நபர்கள் சேர்ந்து 2க்கும் மேற்பட்டவர்கள் சேர்ந்து தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பல்வேறு சந்தேகங்கள் எழும்ப ஆரம்பித்து அந்த குடும்பத்தினருக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு. அவங்களும் தொடர்ந்து சட்ட போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் உச்சநீதிமன்றம் டே டு டே அதனுடைய டெவலப்மெண்ட் அந்த வழக்கினுடைய டெவலப்மெண்ட் என்னென்னு ஃபாலோ பண்ணியிருந்தாங்க.
இமிடியேட்டாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ வந்து சஞ்சய் கோஷும் வந்து சந்தீப் கோஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முன்னாள் பிரின்சிபல் வந்துட்டு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரு, பல முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காருன்னு அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, கூடவே ஒரு இன்ஸ்பெக்டரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் சரியான முறையில் வந்து அவருடைய வேலையை பண்ணலன்ட்டு. அப்படி தான் இருந்துச்சு கேஸு. அப்போ சிபிஐக்கு மாறின உடனே அந்த 90 நாளுக்குள்ளே, இந்த 60 டேஸ்க்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு அந்த வழக்கில். யார், சந்தீப் கோஷும் அந்த இன்ஸ்பெக்டரோட வழக்கில். பட் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, சிபிஐ வழக்கு மாற்றுங்கன்னு எல்லாம் கத்துனோன்னே சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண தவறின காரணத்தினால அவங்க 2 பேரும் வந்து பெயிலில் வெளில வந்துடுறாங்க. வெயிலில் வந்துட்ட பிறகு நம்ம சஞ்சய் ராய் மட்டும் சிறையில் இருக்கார். அந்த வழக்கு வந்து சீல்டா அப்படின்னக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில், அங்கே கல்கட்டாவில் ஒரு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடக்குது. அந்த சீல்டா நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்கிறாரு. வழக்கு வந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. இன்றைக்கி நம்ம வந்து ஜனவரி 22ஆம் தேதியில் இருக்கோம். ஒரு 60-70 நாட்களுக்குள்ளே, ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த வழக்கினுடைய விசாரணை முடிவுக்கு வந்துருச்சு. அதனால் வந்து அதில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, சஞ்சய் ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து ஃபவுண்டு கில்ட்டி, அவர் தான் குற்றவாளி, ஒற்றை நபராக தான் இந்த சம்பவத்தை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து அந்த சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒரு தீர்ப்பு அதாவது தீர்ப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவருக்கு கில்ட்டின்றதை ஃபைன் பண்ணிட்டாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தீர்ப்பு வந்து திங்கட்கிழமை, அதாவது 20ஆம் தேதி இந்த தீர்ப்பு அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி 20ஆம் தேதி தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆயுள் தண்டனை, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்துட்டு சஞ்சய் ராய்க்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அப்போ வந்து எல்லோரும் என்ன ஆகிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி டல் ஆகிட்டாங்க. ஏன்னு கேட்டால், அங்கே இருக்கிற மருத்துவர்கள், அங்கே இருக்கிற ஜூனியர் டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, டெத் பெனால்ட்டி. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா, அபர்ஜிதா பில் அப்படின்னு சொல்லிட்டு 2024 வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க, அபர்ஜிதா பில் அப்படின்றது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான கற்பழிவு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, இது மாதிரி வழக்கில் வந்துட்டு கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அவர்களுக்கு வந்துட்டு மரண தண்டனை விதிக்கலாம், இல்லாட்டி வந்து மரண தண்டனை விதிக்கலாம், வழக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு வந்துட்டு இதுவும் கொடுக்கலாம், எனக்கு கேட்டால் ஆயுள் தண்டனையும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பில் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஆகவே அங்கே இருக்கிற கல்கட்டாவாக இருக்கட்டும், பல்வேறு மருத்துவர்கள் எல்லாருமே சரி, சாமானியர்கள் என்ன வச்சாங்கன்னா, கண்டிப்பாக சஞ்சய் ராஜை தூக்கில் போட்டுருவாங்க, சஞ்சய் ராயை அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருக்கிற சூழலில், ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க சூழலில், இந்த சீல்டா நீதிமன்றத்தினுடைய நீதிபதி என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பையனுக்கு வந்து ஆயுள் தண்டனை அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. அப்போ ஆயுள் தண்டனை தீர்ப்பு கொடுத்தோன்னே இன்றைக்கி வந்து ஒரு கூட்டத்தில் பேசும்போது மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது, இது வந்து இது வந்து ஒரு கொடூரமான ஒரு சம்பவம், இதுக்கு வந்து உச்சபட்சமாக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கணும், ஆனால் மரண தண்டனை விதிக்கப்படலை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. அதுவும் இல்லாமல் கல்கட்டா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்கட்டா ஹைகோர்ட்டு கவர்மெண்ட் வேணால் அப்பீல் பண்ணுறதுனா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டால், பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்திற்கு அவங்கள அசிஸ்ட் பண்ணுவதற்கு ஒரு 17 லட்ச ரூபாய் அந்த சீல்டா நீதிபதி என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, உத்தரவிட்டிருக்காரு. 17 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுங்கப்பா, அசிஸ்ட் பண்ணுங்கள், பாவம் கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது என்ன கணக்குன்னு தெரில, 17 லட்சம். ஒரு பெண்ணை இழந்து அந்த குடும்பம் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த வடுக்கெல்லாம் மறையாத சூழலில் பணம் வந்து அந்த வடுக்களை சரி செய்யுமான்னு பார்த்தா தெரியல. அதே நேரத்துக்கு அவர் என்ன சொல்கிறார், அந்த நீதிபதி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்றும் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தலைவர் என்னென்ன ரேர் கேஸ்லாம் பார்த்தாருன்னு தெரில. இருந்தாலும் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரே வந்து அக்ரிவாகிறாங்க. அக்ரிவாகி என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களுடைய உணர்வுகளை அவங்க பிரதிபலிக்கிற மாதிரி அவங்க வந்து பல்வேறு கருத்துக்களை அந்த தீர்ப்புக்கு எதிரான விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பு வந்து வேணுங்கன்னா அப்பீலுக்கு போகக்கூடிய ஒரு விஷயம். அவருக்கு சஞ்சய் ராய் வந்து கொடூரமான முறையில் ஒரு கொலையை செய்திருக்கிறார். கல்கட்டாவிற்கும் சரி, வெஸ்ட் பெங்காலுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை வாங்கி கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அதை நாங்கள் விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பல்வேறு மருத்துவ அமைப்புகளும் இந்த நம்ம சங்கங்கள்லாம் இருக்கும் இல்லையா, மாணவர் அமைப்புகள், இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய போராட்டம் தொடரும், இது என்ன இது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அறிவிப்பெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து கிறிஸ்மஸ் டைமில் அது மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட இடம் கேட்டு அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. நீதிமன்றமும் என்ன பண்ணாங்கன்னா, எப்போ அவங்க அமைதியாக பண்ணுவாங்க, எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பர்மிஷன் ஒன்று போட்டு கொடுத்தாங்க. அப்படிலாம் நடந்த பிறகும் கூட இன்றைக்கி அந்த சீல்டா நீதிபதி இந்த வழக்கை விசாரித்த பெண்களுக்கு எதிரான ஒரு வழக்கை விசாரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அவர் என்ன தீர்ப்பு சொல்கிறாருன்னு கேட்டால்,
அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆயுள் தண்டனை கைதின்னா பரவல்ல வரலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நிறைய என்ன கேட்டிங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கூட இதில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவருடைய தரப்பில் அவங்க குடும்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எந்த தீர்ப்பு வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாங்கள் வந்து அப்பீலுக்கு போமாட்டோம், இதுக்கு போமாட்டோம்னு அவங்க அக்கா, தங்கச்சிலாம் சொல்லியிருக்காங்க. அதில் ஏற்கனவே அவங்க அக்காவோ, தங்கச்சியோ யாரோ ஒருத்தவங்க போலீஸில் கூட பணியாற்றுவதாக செய்திகள் வெளியாகிறது. ஆகவே சட்டம் என்பது மிரளச் செய்வதல்ல, மீளச் செய்வது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்லும்பொழுது ஒரு சட்டத்தை இப்போ நான் ஒரு வழக்கில் கூட 2014 உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் அருமையான தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க கேட்டால், இங்கே நிறைய சட்டங்கள் இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் எப்படின்னு தெரியாமல் திணறிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதே போல் இன்றைக்கு சட்டங்கள் இருந்தும் பெண்களுக்கு இப்போ பாருங்க 2024 அபரிஜிதா பில் பாஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அந்த மாநிலத்தினுடைய சிஎம்ஏ. அந்த மாநிலத்தினுடைய பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் அங்கே போயிருப்பாங்க. அரசு தரப்பு வழக்கறிஞர்கள். ஆனால் இருந்தாலும் கூட அங்கே வந்து நீதியரசர் அவர் ஒரு கான்ஷியஸாக அவர் எவ்வளோ விஷயங்கள் அவர் படிச்சிருப்பார், எவ்வளோ விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கோ, அவர் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கும் பொழுது இன்றைக்கி அந்த மாநில அரசு அதை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆகவே ஆர்ஜிகர் மருத்துவமனை கல்லூரியில் படுகொலை செய்யப்பட்ட அந்த மருத்துவர், மாணவி அவர்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு 17,00,000 இவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கறதுனால வந்து என்னடா அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்திற்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இருந்தாலும் உச்சபட்ச தண்டனை என்று சொல்லக்கூடிய அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கிடைக்குமா? அதுக்கு அப்பீலுக்கு வந்து நாங்கள் போகிறோம் அப்படின்ற அளவுக்குல இன்னைக்கு கல்கட்டா கல்கட்டா உயர்நீதிமன்றம் வந்து நீங்கள் அப்பீல் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அரசு மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்குறோம். இருந்தாலும் கூட பெண்களுக்கு எதிரான வழக்குகளில் கடுமையான முறையில் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது தான் இந்த குற்ற செயல்கள் குறையும். ஏற்கனவே நம்ம சொன்னது போல் 4% இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்சிஆர்பி சொல்லிட்டு இருக்காங்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையில். அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா சட்டங்கள் கையில் இருந்தும் அதை ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாத பொழுது நம்ம சிக்கலில் மாட்டிப்போம் அப்படின்றது அங்கே இருக்கவங்களுக்கும் தெரியும். கீழமை நீதிமன்றத்தினுடைய உத்தரவு தான். அதனால் வந்து அடுத்த கட்டம் வந்து உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். ஆர்ஜிகர் மருத்துவமனை அந்த கல்லூரி வளாகத்திலே கற்பழித்து படுகொலை செய்யப்பட்ட அந்த மருத்துவருக்கு நீதி மீண்டும் இது வந்து அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை நோக்கி நீதி போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.